எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கிறேன் என் இறைவா. எங்கிருந்து தொடங்குவது என்றே எனக்கு தெரியவில்லை. எண்ணிக்கைக்கு எட்டாதவை நீர் செய்த நன்மையான கொடைகள். சொற்களை தேடி நான் நன்றி கூறுகின்றேன். சொல்லுக்கு அடங்காதது உம் நன்மைத்தனங்கள். என் இறைவா, அத்தனைக்கும் நன்றி. இதய ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி கூறுகிறேன். ஆண்டவர் இயேசுவில் அன்பும் பாசமும் நிறைந்த பாதுகாவலியாம் பரலோக அன்னையின் அன்பு பிள்ளைகளே, அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 28ஆம் ஞாயிறு திருவழிபாட்டு கொண்டாட்டத்தை பெரும் மகிழ்ச்சியோடும் நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் அன்பின் திருக்குடும்பமாய் இணைந்து வந்து கடந்த வாரம் முழுவதும் அந்த ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திற்கு செய்து வந்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி சொல்லவும், தொடங்கியுள்ள இந்த புதிய வாரம் இறைவனது பேர் அருளால் பேர் இரக்கத்தால் நமது குடும்பத்திற்கும் நமது பிள்ளைகளுக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை அந்த கடவுள் நமக்கு தர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நாம் கூடி வந்திருக்கின்றோம். எனவே உங்கள் அனைவரையும் இறைவனது திருப்பெயரால் வாழ்த்துகின்றோம். உங்களுக்காக இறைவனை செய்கின்றோம். அனைவரும் கரவொலி எழுப்பி நம்ம நன்றியை அந்த ஆண்டவருக்கு காணிக்கையாக்குவோம். அன்பிற்கினியவர்களே, திருவழிபாட்டினுடைய இன்றைய வாசகங்கள் அடிப்படையில் கடவுள் நமக்கு தருகின்ற மைய சிந்தனை நம்பிக்கையில் நிலைத்திருந்து நன்றி உள்ளவர்களாய் வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. கடவுள் 2 வானதூதர்களை மண்ணகத்திற்கு அனுப்பினாராம். அனுப்பிவிட்டு முதல் வானதூதருக்கு ஒரு பணியை கொடுக்கின்றார். நீர் மண்ணகத்திற்கு சென்று மக்களுடைய தேவைகள் என்ன, மக்களுடைய விண்ணப்பங்கள் என்ன என்பதையெல்லாம் சேகரித்து வர வேண்டும் என்று கட்டளையிட்டாராம். அதேபோல் 2வது வானதூதருக்கு இவ்வாறு ஒரு பணியை கொடுக்கின்றார். நீரும் மண்ணகத்திற்கு சென்று மக்களினுடைய நன்றி விண்ணப்பங்கள் என்ன, எதுவெல்லாம் என்பதையெல்லாம் நீர் சேகரித்து வர வேண்டும் என்று இந்த பணியை 2 வானதூதர்களுக்கு கடவுள் கொடுத்தாராம். 2 வானதூதர்களும் மண்ணகத்திற்கு செல்கின்றார்கள். முதல் வானதூதர் மக்களின் தேவைகள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக சேகரித்து ஒரு பெரிய சாக்கு பையில் போட்டு சுமக்க முடியாமல் சுமந்து வந்தார். 2வது வானதூதர் மக்களின் நன்றிகளை ஒன்றாக சேகரித்து ஒரு சிறிய சாக்கு பையில் போட்டு கடவுளிடத்தில் வந்தாராம். அன்பிற்கினியவர்களே, இந்த கதை இந்த நிகழ்வு நமக்கு ஒரு வித்தியாசமான ஒன்றாக இருந்தாலும் கூட இந்த கதைக்கு நிகழ்வுக்கு ஏற்றவாறு தான் நம்முடைய கிறிஸ்தவ பயணம், கிறிஸ்தவ வாழ்வு சென்று கொண்டிருக்கின்றது. நம்முடைய விண்ணப்பங்களுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக நாம் பல மணி நேரம் கடவுளிடத்தில் மன்றாடுகின்றோம், ஜெபிக்கின்றோம், இறைவர்கள் செய்கின்றோம், நாள்தோறும் திருப்பலில் பங்கெடுக்கின்றோம். ஆனால் நன்றி சொல்லக்கூடிய மனிதர்கள் என்று பார்த்தால் அது ஒரு சிலராகத்தான் இருக்கின்றார்கள். அண்மையில் நாங்கள் திருத்தொண்டர்கள் அனைவரும் இணைந்து வேளாங்கண்ணி திருத்தல பேராலயத்திற்கு குழுவமாக சென்றிருந்தோம். லட்சக்கணக்கான மக்களிடத்தில் அங்கு ஓங்கி ஒலித்தது எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் தாயே என்று சொல்லக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும், அதே வேளையில் பன்மடங்கு வார்த்தையாக மாதாவே உமக்கு நன்றி என்று சொல்லக்கூடிய வார்த்தை எங்களுடைய காதுகளில் ஒலித்தது. அவற்றையெல்லாம் கேட்கின்ற போது எங்களுடைய உடலெல்லாம் புல்லரித்து போய்விட்டதாக நாங்கள் உணர்ந்து பார்த்தோம். அன்பிற்கினியவர்களே, நாம் ஆலயத்திற்கு வருகிறோம் என்று சொன்னால் வெறுமனே நம்முடைய தேவைகளை மட்டும் அந்த ஆண்டவரிடத்தில் பூர்த்தி செய்து நிறைவேற்றும் ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய வாழ்வாக நம்முடைய வாழ்வு இருக்கக்கூடாது. மாறாக எத்தனை நன்மைகள் பெற்றுக்கொண்டாலும் அத்தனை நன்மைகளுக்கு பன்மடங்கு ஆசீர்வாதத்தை அந்த கடவுள் நமக்கு தருகின்றார். எனவே பன்மடங்கான நன்றியை அந்த ஆண்டவருக்கு நாம் செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, மனித வாழ்க்கையில் நன்றி என்ற பண்பானது ஒரு உயர்ந்த பண்பாக இருக்கின்றது. இந்த நன்றி சொல்லக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் மனதளவில் தூய்மையானவர்களாக, பிறருக்கு நம்பிக்கை கொடுக்கின்றவர்களாக, ஒருவரையொருவர் அன்பு செய்து உற்சாகமூட்டக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதெல்லாம் பிறர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்கின்றோமோ, நாமும் கடவுளின் பார்வையில் ஒரு சிறந்த பிள்ளைகளாக வாழ முடியும். இப்படி பார்க்கும்போது
கடவுள் இரண்டு விதமான உள்ளங்களில் வாழ்கிறார் என்று அறிஞர் ஒருவர் இவ்வாறு சுட்டி காட்டுகிறார். ஒன்று விண்ணகம், இரண்டாவது நன்றி நிறைந்த உள்ளம். இந்த இரண்டு பண்புகளில்தான், இரண்டு உள்ளங்களில்தான் கடவுள் குடிகொண்டிருக்கிறார். அதற்காக கடவுள் எங்கேயும் இருக்கிறது சொல்லக்கூடிய வார்த்தையை புறமானதல்ல, மாறாக இந்த பண்புகளையெல்லாம் கொண்டவருடைய உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து நிறைவான பிரசன்னத்தை, நிறைவான நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக நம் ஆண்டவர் இருக்கின்றார். எனவேதான் அறிஞர் சிசோரோ என்கின்ற அறிஞர் இவ்வாறு சொல்கிறார், நன்றியுணர்வே நற்பண்புகளின் தாய் என்று குறிப்பிடுகிறார். யாரெல்லாம் நன்றி சொல்லக்கூடிய நற்பண்பை தன்னுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு பயணிக்கின்றார்களோ அவர்களெல்லாம் அது இறைவனுக்கு உகந்த பிள்ளையாக, இறைவனுடைய சகோதர சகோதரிகளாக பார்க்கப்படுகின்றார்கள். எனவே கடவுள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து பார்த்து அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் நாம் நம்பிக்கையோடு வந்து இறைவனை செய்யும் மனிதர்கள் பேறு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் நம்மை படைத்த கடவுள் அவர் ஒருவரே, அவரே நமக்கு பாதுகாப்பாக இருக்கின்றார். அவரே நமக்கு எல்லா விதமான நிலையிலும் துணையாளராக இருந்து பாதுகாக்கின்றார். எனவே அந்த இறைவனுக்கு நம்முடைய உள்ளங்கள் நன்றி சொல்லக்கூடிய உள்ளங்களாக இருக்க வேண்டும். வெறுமனே அந்த நன்றி சொல்லக்கூடிய வார்த்தை பெயரளவில் இல்லாமல் அது செயலளவில் இட்டு சொல்ல வேண்டும். இறைவார்த்தை நமக்கு இவ்வாறு சுட்டி காட்டுகிறது, இறையாட்சி என்பது பேச்சில் மட்டுமல்ல, மாறாக அது செயலில்தான் வளர்கிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இறைவேண்டல்கள் வெறுமனே நமக்கானது மட்டுமல்லாமல் அது பிறருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒன்றாக, பிறர் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைத்தனங்களுக்கும் நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். இந்த பின்னணியை ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்று வாசிக்கப்பட்ட வாசகங்களில் நமக்கு கடவுள் தரக்கூடிய சிந்தனை, குறிப்பாக முதல் வாசகம் அரசர்கள் எழுதிய 2வது நூலில் நமக்கு தரப்பட்டுள்ளது. அங்கு என்ன சொல்லப்படும் என்று சொன்னால், சிரியா நாட்டு மன்னனுக்கு படை தலைவராக இருந்தவர் தான் நாமான் என்பவர். ஒரு வலிமைமிக்க வீரர். இப்படி இருக்கின்ற போது இவருக்கு உடலளவில் தொழுநோயானது பரவுகின்றது. மிகுந்த துன்பத்தை அடைகின்றார். துன்புறுகின்ற வேளையில் யாரை எனது மருத்துவத்திற்கு நான் அணுகுவேன், யார் எனக்கு குணம் தருவார் என்று நினைத்த போது இறைவாக்கினர் எலிசாவினுடைய வாக்கு அவருக்கு கிடைக்கப்பெறுகிறது. உடனே இறைவாக்கினரை நாடி செல்கிறார். அவர் சொல்லக்கூடிய அந்த வாக்கிற்கு இணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கி குணம் பெற்ற மனிதராக இருக்கின்றார். நாமான் தாம் பெற்ற அந்த குணத்திற்கு, நாமான் தாம் பெற்ற அந்த நன்மையான செயல்களுக்கு இறைவாக்கினர் எலிசாவுக்கு அவர் அன்பளிப்பை கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை இதுபோல ஏற்படுகிறது. நாம் கடவுளிடமிருந்து இதை பெற்றுக்கொண்டோம், எனவே அந்த கடவுளுக்கு நான் பரிசாக இதை கொடுக்க வேண்டும். அதே வேளையில் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நாமான் இந்த நன்றியை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், எலிசா இறைவாக்கினர் குறிப்பிடுகிறார் நாமானை பார்த்து, நீர் வேற்று தெய்வங்களை வழிபடுவதை விட்டு இஸ்ரேலின் கடவுளாகிய அந்த உண்மையான தெய்வத்தை வழிபட வேண்டும். இதுவே நீர் அந்த கடவுளுக்கு செய்யக்கூடிய உயர்ந்த காணிக்கையாக, நன்றியின் பலியாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். எனவேதான் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தை 68 இவ்வாறு குறிப்பிடுகிறது, இஸ்ரேலின் கடவுளை போற்றுங்கள், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தார் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரேலின் கடவுளாய் உண்மை தெய்வத்தை வழிபடுகின்றவர்கள் அனைவருமே முழுமையான ஆசீர்வாதத்தை, முழுமையான நம்பிக்கையை, அவருக்கு உண்மையான பிள்ளைகளாக, நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைத்தனங்களுக்கு நாம் பரிசோ பொருளோ கொடுப்பது மட்டும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு அல்ல. மாறாக அந்த கடவுளுக்கு நம்மையே முழுமையாக ஒப்புக் கொடுத்து நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இப்படி இருக்கின்ற போது நாமும் கடவுளின் பார்வையில் விலையேற பெற்றவர்களாக, கடவுளின் பார்வையில் பேறு பெற்ற பிள்ளைகளாக நம்ம வாழ முடியும். அதே போல இந்த வாசிக்கப்பட்ட 2வது வாசகம் பவுலடியார் தீமோத்தேயுக்கு எழுதிய கடிதத்தில் இவ்வாறு சொல்கிறார், கடவுள் பணியை செய்வதற்கு அவசியமாக தேவைப்படுவது ஒன்றே ஒன்று, அதுதான் உயர்ந்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்கின்றவர்கள் எச்சூழலிலும் அந்த கடவுளுடைய பணியை திறம்பட செய்ய முடியும். என்ன நேர்ந்தாலும் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய மக்களாக இருக்க முடியும். அப்படி சொல்லிவிட்டு அதே போலுடையார் குறிப்பிடுகிறார், உயிர்த்தெழுதல் என்பது கிறிஸ்தவ மரபில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையின் அடித்தளமாக இருக்கிறது.
நாம் மண்ணுலகத்திற்கு மனிதராக பிறக்கின்றோம், பிறந்த பின்பு வாழுகின்றோம், வாழ்ந்த பின்பு ஏதோ ஒரு நாள் விண்ணகத்திற்கு செல்கின்றோம். காரணம், அங்கும் நாம் ஆண்டவரோடு ஒன்றாக இணைந்து தூதர்களோடு இணைந்து அந்த கடவுளை போற்றக்கூடிய பிள்ளைகளாக இருக்கின்றோம். எனவே நாம் ஒருபோதும் இறப்பது அல்ல நம்முடைய வாழ்வு, மாறாக மண்ணில் வாழுகிற போதும் இறந்தாலும் விண்ணகத்தில் அந்த நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளாக நாம் வாழ முடியும் என்பதை பவுலடியார் தீமோத்தேயுக்கு எழுதிய கடிதத்தில் மிகச் சிறப்பாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். அன்பிற்கினியவர்களே, அதே போல் இந்த வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தியாளர் 4 நற்செய்தி நூல்களில் மிக சிறந்த பண்பை கொண்ட ஒரு நற்செய்தியாளராக இருக்கின்றார். எனவேதான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா நற்செய்தியாளர்களை சினாப்டிக் காஸ்பல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒத்தைமைவு நற்செய்தி என்று சொல்லுகின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த நற்செய்தியாளர் தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பாவிகளுக்காக, புறவினத்து மக்களுக்காக, பெண்களுக்கான ஒரு நற்செய்தியை கொடுக்கின்ற ஒரு நபராக இருக்கின்றார். இந்த நற்செய்தியாளர் இன்று சொல்லக்கூடிய செய்தி இதுவாகத்தான் இருக்கின்றது. நன்றி கூறும் மனம் நம்மை முழுமையாக குணப்படுத்துகிறது என்று குறிப்பிடுகிறார். அன்பிற்கினியவர்களே, நாம் எப்பொழுதெல்லாம் பிறருக்கு நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக உள்ளம் கொண்டவர்களாக இருக்கின்றோமோ அவர்களுக்கு உடலளவிலும் மனதளவிலும் அவருடைய மனதை நாம் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் தொழுநோயாளர்களை பற்றி சொல்லப்படுகிறது. யூத சமூகத்தில் இந்த தொழுநோயாளர்கள் பாவிகளாக, தீட்டு என்று சொல்லக்கூடிய மனிதர்களாக, சமூகத்தால் ஓரங்கட்டப்பட்டு புறவினத்து மக்களாக பார்க்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த மக்களைத்தான் இயேசு தேடி சென்று பணி செய்தவராக இருக்கின்றார். இயேசு நினைத்திருந்தால் எருசலேம் செல்கின்ற வேளையில் யூதேயா, சமாரி வழியாக சென்றிருக்கலாம். ஆனால் சமூகத்தில் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த நோயாளிகளை கண்டு பாவித்து அவர்களுக்குத்தான் என்னுடைய பணி என்று சொல்லி அந்த மக்களை சமூகத்தினுடைய மையத்திற்கு கொண்டு வந்து அவர்களுக்கு குணமளிக்கக்கூடியவராக இயேசு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி பார்க்கும்போது திருமுழுக்கு யோவானிற்கும் இயேசுக்கு 2 விதமான வேறுபாடு என்று சொல்வார்கள். திருமுழுக்கு யோவான் பார்வையில் திருமுழுக்கு யோவானை தேடி மக்கள் வந்தார்கள். ஆனால் இங்கு இயேசு மக்களை தேடி சென்று பணி செய்தவராக இருக்கின்றார். இப்படி பார்க்கும்போது இந்த 10 சமாரியர்களை, இந்த 10 நோயாளிகளை இயேசு குணமாக்கிய பின்பு சமாரியர் ஒருவர் மட்டுமே இயேசுவுக்கு நன்றி சொல்லக்கூடிய மனிதராக இருந்தார். பொதுவாக சமாரியர்கள் யூத பார்வையில் பாவிகளாக பார்க்கப்பட்டாலும் அவர்கள் பார்வையில் சமாரியர் என்பவர் ஒரு நல்ல மனம் படைத்தவராக, பிறருக்கு உதவி செய்யக்கூடியவராக, பிறருடைய தேவையை பூர்த்தி செய்து அவர்களோடு இணைந்து பயணிக்கக்கூடியவராக இருக்கின்றார். எனவேதான் லூக்கா நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார், நல்ல சமாரி ஓமையை நமக்கு சுட்டி காட்டுகிறார். கள்வர் ஒருவர் குற்றுயிராய் அகப்பட்டு கிடக்கின்ற போது லேவியர் வருகின்றார், ஒன்றும் செய்யவில்லை. குரு வருகிறார், ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் அவ்வழியே வந்த சமாரியர் ஒருவர் மட்டுமே அந்த மனிதருக்கு உதவி செய்தவராக இருக்கின்றார். எனவேதான் திருக்குறள் எண் 102 இவ்வாறு சொல்லுகிறது, காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது என்று குறிப்பிடுகிறார் திருவள்ளுவர். ஒருவர் இக்கட்டான சூழ்நிலையில், துன்பமான நேரத்தில், மனதளவிலும் உடலளவிலும் இருக்கின்ற போது நாமே அவருக்கு ஓடி சென்று உதவி செய்கின்ற போது அந்த உதவி அவருக்கு பெரிதாக இருக்கும். அவர் அன்று சொல்லக்கூடிய நன்றி சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நமக்கு மிக பெரிதாக தென்படும் என்பதை திருவள்ளுவர் இந்த குறள் வழியாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். அன்பிற்கினியவர்களே, இதை இப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது இயேசு தனது 3 ஆண்டுகால பணி வாழ்வில் செய்த எல்லா வல்ல செயல்களுக்கு முன்பாக நன்றி சொல்லக்கூடிய பழக்கத்தை கொண்டவராக இருக்கின்றார். எனவேதான் அப்பத்தை எடுத்து வானோக்கி உயர்த்தி கடவுளுக்கு நன்றி சொன்ன பிறகுதான் அதை பிட்டு எல்லா மக்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நபராக இருக்கின்றார். அதே போல திருப்பாடல் 150 திருப்பாடல்களில் பாதி திருப்பாடல்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய திருப்பாடல்களாக இருக்கின்றன. எனவேதான் திருப்பாடல் ஆசிரியர் அதிகாரம் 118 இறைவார்த்தை 1 இவ்வாறு சொல்கிறது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் இரக்கமிகு பேரன்பு என்று தாவீது அரசர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அன்பிற்கினியவர்களே, இந்த நன்றி நிறைந்த வார்த்தைகள் உள்ளங்களில் அன்றாடம் ஒலிக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ பயணமாக அந்த கடவுளிடத்தில் நான் நம்பிக்கையோடு வாழ்வதற்கு தேவையான முழு பண்பை நமக்கு சுட்டி காட்டுவதாக இருக்கின்றது. இதைத்தான் பவுலடியார் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 5 இறைவார்த்தை 18 இவ்வாறு சொல்கிறார், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது
இறைவனை தேடுங்கள், இறைவனில் செய்யுங்கள், என்ன நேர்ந்தாலும் அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் என்று பவுலடியார் குறிப்பிடுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நான் துன்பப்படுகின்ற போது மகிழ்ச்சியான வேளையில் நன்றி சொல்ல வேண்டும், துன்புறுகின்ற போது நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு நீ துன்பத்தை தந்தீர் என்று நாம் அந்த ஆண்டவரை சபிக்காமல், இந்த துன்பத்தை தாங்குவதற்கான சக்தியை நீர் எனக்கு கொடுத்து என்று சொல்லி அந்த கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இறைவார்த்தை பகுதியில் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போல பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம், விடுதலை பயண நூல் அதிகாரம் 15 நாம் வாசிப்போம். கடவுள் இஸ்ரேல் மக்களையும் மோசேயையும் செங்கடலை இரண்டாக பிரித்து அவர்களை தரையில் நடக்க செய்தார். அந்த செயலுக்கு இஸ்ரேல் மக்களும் மோசேயும் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த நன்றி சொல்லுகின்ற பண்பு எல்லா மக்களிடத்திலும் காணப்பட்டதாக பழைய ஏற்பாடு தொடங்கி புதிய ஏற்பாட்டினுடைய எல்லா நிலையிலும் அந்த கடவுளை போற்றுகின்ற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த இறைப்பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாமும் இந்த சமாரியரை போல நமது உள்ளங்கள் நம்பிக்கையால் ஆண்டவருடைய திருப்பாதத்தை நிலைத்திருந்து அவருக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக, நம் அயலாருக்கு நாம் நன்றி சொல்லக்கூடியவர்களாக, நம் அருகில் இருக்கின்ற உறவு சொந்தங்களுக்கு நாம் நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்ற போது நாமும் இயேசுவினுடைய பிள்ளைகளாக மாற முடியும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற மனிதர்களுக்கு, நமக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்களுக்கு அந்த உதவி வழியாக நாம் நன்றி சொல்லுகின்ற பிள்ளைகளாக மாறுவோம். இந்த இறை சிந்தனை வழியாக அந்த ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய 3 விதமான பாடங்கள் நமக்கு இன்று சுட்டி காட்டுகிறார். ஒன்று, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் செயல்களையும் நினைத்து பார்த்து உணர்ந்து சமாரியரை போல இறைவனிடத்தில் ஒரே குடும்பமாக வந்து நன்றி சொல்ல நம்முடைய உள்ளங்கள் அவருடைய அன்பால் திறக்கப்பட வேண்டும். இரண்டாவது, சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்டவர்கள், நோயாளிகள், சகோதர சகோதரிகளை நாம் கண்டு பாவித்து அவர்களுக்கு உடலளவிலும் மனதளவிலும் பல்வேறு விதமான ஆறுதலையும் பல நற்பணிகளையும் செய்து அவர்களையும் இந்த சமூகத்தில் இயேசுவின் பிள்ளைகள் என்பதை உணர்த்துகின்ற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். மூன்றாவதாக, நமது வாழ்க்கையை நாம் பெறுகிற நன்மைகளை நாம் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் அது எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய வாசகத்தில் கூட சமாரியர் தான் பெற்ற அந்த நன்மையான காரியங்களுக்கு கொடையாக நன்றியை இயேசுவுக்கு காணிக்கையாக கொடுத்தார். முதல் வாசகத்தில் நாமான் தான் பெற்றுக்கொண்ட அந்த நன்மையான செயல்களை உண்மையான தெய்வத்தை வழிபட வேண்டும் என்று நன்றியை அவருக்கு காணிக்கையாக கொடுத்தார். இந்த பண்புகளை எல்லாம் உள்வாங்கியவர்களாக இந்த பலியில் இணைந்து ஜெபிப்போம். அதே வேளையில் ஆண்டவர் தாமே இந்த பண்புகள் நமக்கு என்னாலும் தர வேண்டும். வெறுமனை பலியில் கலந்து கொண்டு நற்கருணையை நாவிலே உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு வெறுமையாக ஆலயத்தை விட்டு செல்லாமல் தமது அன்றாட வாழ்க்கை பயணத்தில் நாம் ஒருவர் மற்றவருக்கு நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக, நம்பிக்கையில் நிலைத்திருந்து அந்த ஆண்டவருடைய பாதத்திலே நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு செழிப்பானதாக, இறைவனது அருளால் என்னாலும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இந்த நம்பிக்கையை நாம் திருப்பலி இணைவோம். அனைவரும் கண்களை மூடுவோம், கரங்களை குவித்து இந்த சிறிய ஜெபத்தை ஆண்டவருக்கு காணிக்கையாக்குவோம். இனிய இயேசுவே, எல்லோரும் சொல்லுவோம், இனிய இயேசுவே, நீரே என் நம்பிக்கை, உமக்கு நன்றி கூறுகின்றேன். இனிய இயேசுவே, நீரே என் மீட்பு, உம்மை போற்றுகின்றேன். இனிய இயேசுவே, நீரே என் வாழ்வு, உம்மை ஆராதிக்கின்றேன். இந்த நம்பிக்கையோடு திருப்பலி நினைவோம். ஆண்டவர் சீயோனிலிருந்து நமது குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.